டிவிக்கு என்னாலே அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல. தைரியமா தில்லா எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவது என்பது தைரியம் தில்லு இருக்க வேண்டும். நேருக்கு நேர் மோத வேண்டுமே ஒழிய பின்பக்கமாக இருந்து மோதக்கூடாது. அதை அப்படி கேச போடு, நீ பேனரை வச்சுட்ட கேச போடு, அதை வச்சா கேச போடு, எல்லாத்தையும் நீங்க போட 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 நாங்க எழுந்து வந்துகினே இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இப்ப நம்ம புசியானந்த் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்படிதாங்க நடக்குது. அவ்வளோ பயங்க இவங்களுக்கு, இந்த திருட்டு பயல்களுக்கு அவ்வளோ பயம். ஏன்டா இப்படி பயந்து சாவுறீங்க? ஆளாளுக்கு இப்போ ஒரு கொடியை தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு நான் டிவி கேட்கறேன்னு சொல்லிட்டு வந்து 7:30 கிளப்புறது. ஏண்டா நீங்கள் தான் என்ன பண்ணாலும் நம்ம பசங்க எடுத்து வச்சு செஞ்சு விட்டுறாங்க. அப்புறம் ஏன்னா திருந்த மாட்டேங்கிறீங்க? நீங்கள் சோத்தை தான் திங்கிறீங்களா வேறு எதாவது திங்கிறீங்களா நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளும் கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சு போயாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வேற உட்காந்துக்கிட்டு பெரிய அப்பாட்டக்கிற மாதிரி வீடியோ போடுவாங்க. இத்து போன பரதேசிங்க. ஐயோ, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே, முடியலடா சாமி, சத்தியமாக முடியல. அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இவங்களோடது. இது 19 இவங்க ஃபேன் வேற சொல்லிக்கிறது, நாங்கள் விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு வந்து ஒரு 7:30 கூட்டுறது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அது இந்த தளபதியோட பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எது கிடைக்குதோ அதை எடுத்து வச்சு செஞ்சிடலான்ற மாதிரி அப்படியே கொத்தடிமை கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஸோ அந்த கொத்தடிமை கூட்டங்கள்லாம் யாருன்னு தான் இந்த வீடியோ வச்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் வச்சு செய்வோம். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. மறந்துடாமல் சொல்கிற விஷயத்த கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தளபதியோட பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் தளபதியை பார்க்கணுன்ற ஆசை இருக்க தான் செய்யும். அதில் தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாரு, அவர் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறாரு அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே அவன் ஃபேனாக இருந்தா அப்படின்னா. ஆனால் இவன் ஃபேனாக இல்லையா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. அது என்ன அப்படின்றத இந்த முதல்ல வீடியோ பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ரசிகர்கள் மாறதான் செய்வாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே கட்டுற மாதிரி தெரியுது. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து சேலத்துல இருந்து வரேன். 6 மணி நேரம் டிராவல் வரும். உங்க பேரு? என் பேர் ஐயப்பன். புரியுதுங்களா? ஃப்ரெண்டு நான் தான் வந்தோம். இவ்வளவு நைட்டு 11 மணிக்கு கிளம்பி வரும். விடியங்கால 6 மணிக்கு வரும். நிச்சயமா நினைக்கிறேன் நான் போட்டோ எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு வந்து விஜய் வெறுத்துனேன். இது மாதிரி வந்து ஆட்சி நமக்கு வேணாங்கிறேன். 2026 ஏன் ஓட்டு போட மாட்டீங்களா? ஓட்டு போட மாட்டேங்க. இதுவரையும் சரி டிஎம்கேக்கு போட்டதில்லை, ஏடிஎம்கே போட்டதில்லை. இதுமாதிரி டிவிகேக்கும் ஓட்டு போட போகிறதில்லை. நோட்டாக தான் போட்டுருங்க இது வரையுமே. புரியுதுங்களா? ஓப்பனாகவே சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தற்கூரி தான் நான் சொன்னது. அதாவது இவர் வந்து தளபதியை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பைக்கில் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்காராம். ஆனால் வந்துட்டு எங்கள் கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல. ஆனால் நான் வந்து இனிமேல் ஓட்டு போட மாட்டேன், தளபதிக்கு ஓட்டு போட மாட்டேன். இது வரைக்கும் நான் யாருக்குமே ஓட்டு போட்டதில்லை, நோட்டால் தான் போட்டிருக்கேன். ஆனால் இனி வந்து தளபதிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லும் போது தான்டா நீங்கள் கொத்தடிமைன்னு அப்பப்போ தெரியுது. அதில் இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாங்க இவங்க. ஏன்னா நம்ம பசங்க எதை செஞ்சாலும் வந்து உடனே எடுத்து இவன் இவன் ஆளும் போட்டு பிடிச்சிடுறாங்க. அதனால் சார் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட நம்பர் என்னன்றது வெளியில் காமிச்சிக்காமல் வந்து பேசிட்டு போகிறான். நான் கேட்குறேன், நீ ஒருவேளை விஜய் அவர்களுடைய ஃபேனாகவே இருக்கேன்னு வச்சுக்க, அப்போ நீ எப்பேற்பட்ட தற்கூரியாக இருப்ப? இப்படி ஒரு தற்கூரி ஃபேனே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஏண்டா அவர் உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை 4 பேருக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீ அவரை அங்கேருந்து இங்கே பார்க்க வர்ற அப்படின்னா எவ்வளோ செலவு பண்ணி வந்திருப்பேன்? அந்த காசுக்கு யாருக்காவது 4 பேருக்கு நல்லது செஞ்சுருக்கலாம்ல? அதை செஞ்சு அதை எடுத்து வீடியோ போடலாம்ல? அதை விட்டுவிட்டு இங்கே வந்தோடனே அவர் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் வெறும் நடிகராகவே இருக்கிறாருன்னே வச்சுக்க. நடிகராக இருக்கும்போதே நிறைய பேர் வந்து பர்த்டே அன்னைக்கு யாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களை செய்கிறதுக்கோ அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க. இப்போ இதுலேருந்து ரஜினிகாந்த் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவரை பார்க்க வரும்போது அவங்களுக்கு செலவு ஏற்படுது. அது போக வந்து வேறு ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிகழ்வையே தடுத்துட்டாங்க. இருந்தும் என்ன பண்ணுறதுன்னா ஆர்வமிகுதியில் போயிட்டு என் ஹீரோ எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு போய் அவங்க வீட்டு முன்னாடி காத்து கிடக்கிற ஒன்று. பட் இன்றைக்கி அவர் வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்லை, ஒரு கட்சியின் தலைவர் ஆகிட்டார். இப்போ ஒரு வேளை விஜய் அவர்கள் வந்து அட்லீஸ்ட் கையாவது காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அவர் கையை காட்டுறாரு அப்படின்னா நீ ஒருத்தன் போகிற மாதிரி 1 லட்சம் பேர் அடுத்தவங்க சேருவான்.
அப்போ அங்கே சேரும்போது அங்கே இருக்க மக்களுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இன்றைக்கி எதிராக சாக்கு எடுத்து போட்டு விஜய் அவர்களுடைய கட்சியை வந்து அசிங்கப்படுத்தலாம் காத்துக்கிட்டு தேவிடு காத்துட்டு உட்காந்துருக்காங்க திருட்டு கும்பல். அப்போ நீங்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணும். நீ உண்மையாலுமே தளபதியுடைய ஒரு ஃபேனாக இருந்தால் அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற இந்த வேலையை நீ செய்வியா? அப்போ நீ உண்மையான ஃபேன் இல்லை அப்படின்றது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. நீ கொத்தடிமையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஏவல் நாய் இங்கே வந்து குலைச்சிட்டு போகிற. ஆனால் நீ குலைச்சதுக்கு அந்த அக்கா உன்னை செருப்பு கட்டி அடிச்சிச்சா இல்லையா? ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கடகடன்னு பேசிட்டு ஓடுறான். ஏன்னா அதுக்கு மேலே அங்கே நின்னா என்ன ஆகுன்னு அவனுக்கு தெரியும். அதனால யாரும் எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ இவங்கள மாதிரி தற்கூரி பரதேசிங்களை நம்ம அடையாளம் கண்டு அங்கனுக்குள்ளேயே வச்சு செய்யணும். யார் செஞ்ச மாதிரி? அந்த அக்கா செஞ்ச மாதிரி. அப்போ தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. ஏன்னா இவனாவது வந்து தளபதி நான் பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அவர் என்னை பார்க்கல, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைய சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இன்னும் சில தற்கூரிங்க வேறு மாதிரி வேறு செயலாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். இவ்வளவு தூரம் இவர் ஏன் ஆவேசப்படுகிறார்? உணர்ச்சியின் உச்சக்கட்ட வடிவமாய் நடமாடுகிறார். யார் அவர்? இவருக்கு என்னதான் பிரச்சனை? ஒருத்தன் பட்டாக்கத்தியோட எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கான், வண்டியில வந்து கொடி இருக்கான், அதே மாதிரி கையில் கத்தி வச்சிருக்கானா. இந்த வீடியோ எடுத்து போட்டு ஒரு தற்கொலை பரதேசி ஒன்று உட்காந்துக்கிட்டு, தற்கொலை பரதேசி, அந்த பரதேசி வந்து ஒரு கேள்வி வேற கேட்குறான். ஏண்டா உங்கள் கொடி வச்சிருக்காரு காரில், டிவிக்கு விஜய் சட்டை போட்டிருக்காரு, கழுத்தில் கொடி போட்டிருக்காரு, அவரை போய் இப்போ டிவிக்கு ஆள் இல்லைன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிபுத்திசாலியாக கேள்வி கேட்குறான். சாம்பாருக்கு பதிலாக பீயை தான் ஊற்றி திம்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு மூளை இருக்குது. ஏண்டா அரிகட்ட முட்டாப்பையில் இப்போ நான் இருக்கேன், நான் வந்து தளபதிக்காக பேசுகிறேன். நாளைக்கே நான் வந்து கருப்பு சோப்பு துண்டை போட்டுக்கிட்டு டிஎம்கே கட்சிக்காரன்னு சொல்லிக்கிட்டு போய் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணால் நான் டிஎம்கே காரன் ஆயிடுவேனா? அப்போ நீங்கள் ஒத்துப்பீங்களா? அப்படி தாண்டா இருக்குது நீங்கள் கேட்குறது. இல்லை ஒரு ஆம்பளைக்கு சேலையை கட்டி விட்டு அவன் பொம்பளைஞ்சனை ஒத்துப்பீங்களாடா? அந்தளவுக்கு தாண்டா இருக்குது. விருந்தாளிக்கு பிறந்தவங்களா? கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்கடா. சரி, நான் இவ்வளோலாம் இருக்கட்டும். அந்த இடத்துல ஒருத்தன் பச்சா கத்தியை தூக்கிட்டு சுற்றுறான் அப்படின்னா அங்கே இருந்தால் காவல்துறை எங்கே போச்சு? விஜயவர்கள் எங்கெல்லாம் இப்போ வந்து பிறந்தநாளைக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்களோ அங்கெல்லாம் போய் பேனர் வைக்காதீங்க, அங்கெல்லாம் போய் நீங்கள் அன்னதானம் கொடுக்காதீங்க, அங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் செய்யாதீங்கன்னு சொல்லி தடுக்க தெரிஞ்ச போலீஸுக்கு பட்டாக்குத்தி தூக்கிட்டு சுற்றுற அளவுக்கு ஒருத்தன் இருக்கானா? அங்கே எங்கே போச்சு போலீஸு? உடனே இங்கே கேட்கலாம், அப்போ எல்லா இடத்துக்கும் போலீஸ் போகணுண்டா. அதுக்கு தான்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. எல்லா இடத்துலையும் என்ன நடக்குதுன்னு பார்த்து தடுக்கிறதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி. சரி, இப்போ இந்த பட்டாக்கத்தி தூக்கிட்டு போனான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டீங்க, மூஞ்சி எடுத்து போட்டீங்க. ஏன் அவனை இது வரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணல? ஏன் அவனை பிடிச்சி கேட்கல நீ யார் என்ன ஏதுன்னு? ஏன்னா விசாரித்தா விவரம் தெரிஞ்சு போயிடும் அவன் எங்கேருந்து வந்திருக்கான்னு. அதை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லிட்டாரு. இவன் வந்து நம்ம கட்சியிலே கிடையாது, ரீசெண்டாக ஒரு 10 நாள் பண்ணனால நான் வந்து தளபதி ஃபேனுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கணுன்னே இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கு இந்த நாதாரி. அவனுக்கு என்ன பயனா, கத்தியே வச்சுருந்தாலும் எல்லாருமே இவங்க எல்லாம் பாருங்கள் விஜய்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறவங்க எல்லாரும் அந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்பாட்டில் தான் ஒன்று பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா நின்னா அங்கே விழும், அதுக்கப்புறம் செருப்படி கன்ஃபார்ம்ன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காகவே பயந்து ஓடுறாங்க. இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது நிறுத்துங்கடா முதல்ல. ஏற்கனவே உங்கள் பேர் அடிபட்டு போய் கிடக்குது. உங்கள் ஆளுக்கு வந்து நீங்கள் ஆஃப்ரிக்காவில் போய் செலிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி சாட்டைக்கும் உங்கள் ஸ்டாலின் சாருக்கும் ஈக்குவல் அளவுக்கு நீங்கள் பண்ணி விட்டீங்கடா உங்களுடைய தற்கொலைத்தனத்தினால. நீங்கள் திருப்பி இதே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா என்னதான்டா நீங்கள் எப்படா நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் எவ்வளோ வேணால் காசு கொடுங்க, காசை வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடலன்னா என்ன நக்கிட்டு போவீங்களா எல்லாம்? இப்போயே எனக்கு இப்போயே வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் இப்போயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதார் கார்டை கொடுக்கணும்பா, ஆதார் கார்டு கேட்குறாங்கப்பா திமுகக்காரங்க, ஏடிஎம்கேக்காரங்க வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்கப்பா, ஏன்னு கேட்டால் காசு கொடுக்குறதுக்கு அப்படின்னு. பார்த்துக்கு இன்னும் 10 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் காசு கொடுக்குறது ரெடியாக இருக்கிறீங்க. சரி, நான் கேட்குறேன், காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடலாம் நக்கிட்டு போவீங்களா? அப்படி தான் இங்கே நான் கேள்வி கேட்குறேன். கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணி மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து பேசுங்கடா. அதை விட்டு விஜயவர்கள் கட்சியில் வந்து ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு அந்த கட்சிக்காரனாவே இருக்க மாட்டான், அவன் கட்சியிலே இருக்க மாட்டான். அவனை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு பேசுறது. அதுலேயும் சில பத்திரிகை தற்கொலைகள் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. வேற ஒரு இன்சிடெண்ட்டில் அதில் வந்து அவர் வந்து உறுப்பினர் கார்டு வச்சுருக்காராம். அப்போ வந்து விஜயவர்கள் வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவர் தானே. அஃப்கோர்ஸ் உறுப்பினர் கார்டு விஜய் பிடிச்ச எல்லாருமே எடுக்கலாம், ஓட்டர் ஐடி வச்சுருந்தா எடுத்துடலாம்.
அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, உறுப்பினர் கார்டில் வந்து எடுத்துட்டாருன்னா அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா இவர் வந்து அடிப்படை உறுப்பினர்களே இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட வேண்டியதானே. டே, ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே எடுத்து உங்களுக்கு அறிக்கை விட்டுட்டே இருப்பாங்களா? நீங்கள் தான் ஓராயிரம் இடத்துல வச்சு ஆளை செட் பண்ணி வச்சு வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்களே. ஏன்னா டெய்லியும் வந்து ஒரு அறிக்கை விட்டுட்டா இருப்பாங்க உறுப்பினர் கார்டு எடுக்கிறதுக்கு. உறுப்பினர் கார்டு டிஎம்கே காரன் எடுக்கலாம், ஏடிஎம்கே காரன் எடுக்கலாம், எவன் வேணால் எடுக்கலாம் உறுப்பினர் கார்டு, உன்ட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா. ஆனால் என்ன, ஒரு வாட்டி தான் நீங்கள் எடுக்க முடியும். அதை ஒரு வாட்டி எடுத்து உங்களை உறுப்பினர் கார்டுலேருந்து எடுத்துட்டான் அப்படின்னா அதோட நீங்கள் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி லாபிலாம் பண்ண முடியாதுன்ற பேசிக் புரிதல் வேணும். ஆனால் அது கூட கிடையாது. ஏன்னா அதனால தான் இவங்களுக்கு கொத்தடிமை தற்கொலைன்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இவங்க அறிவு ஜீவியா. டேய், ஏன்டா இப்படி அசிங்கப்பட்டு போகிறீங்க, ஏன் அசிங்கப்பட்டு போகிறீங்க? அதில் இந்த அக்கா, நம்ம அக்கா இந்த ட்வீட் வேறு போட்டிருந்துச்சு. ட்வீட்டை போட்டு மக்களை பார்க்க டைம் இல்லை, ஆனால் இவங்களை மட்டும் பார்க்குறதுக்கு டைம் இருக்கான்னு. ஆட அறிவு கெட்ட முண்டமே, இது கோட் படத்துடைய சக்ஸஸ் மீட்டுக்கு போனப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ. அப்போ எடுத்த ஃபோட்டோவை இப்போ போட்டு மிங்கிள் பண்ணி பார்க்குறியே. பக்கத்துலேயே நம்ம பசங்க வச்சு செஞ்சாங்க பார்த்தீங்களா? உங்கள் தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 3 ஹீரோயின் கூட, இவராவது நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சின்னு இருக்கார், இவர் 3 பொம்பளை குட்டியை தூக்கி கொஞ்சின்னு இருக்கிறாரா? கொஞ்சமாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி அதான் சொல்கிறோம், அந்த காலகட்டம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, பத்திரிக்கையில் வர்றது மட்டும்தான், இல்லை டிவியில் நீங்கள் போடுறது மட்டும்தான், அதுதான் நியூஸு, அதுதான் மக்களுக்கு செய்தி. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து கணிச்சாங்க கலைஞரா ஜெயலலிதாவா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சாலும், எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் அவர்களுக்கு எதிராக செஞ்சாலும், அது உண்மையாலுமே அது இல்லை அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் உங்களை தண்டவாளத்தை ஏற்றிட்டு பசங்க போயிட்டே இருக்காங்க. அப்படின்ற விஷயத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அது புரிஞ்சால் நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க. இன்னொரு விஷயம், அவர் கட்சி ஆரம்பித்து இப்போ தான் வந்திருக்காரு. அவர் வந்து நீ என்ன செய்ய போகிறார், மக்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறான்றது 2வது விஷயம். அதுக்கப்புறமா தான் அவருடைய கட்சியை பிடிச்சி மக்கள் ஓட்டு போட போகிறாங்களா இல்லையான்றது 3வது விஷயம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்போ ஏன்டா எல்லாம் ஒன்றுக்கு போகிறீங்க? கொஞ்சம் அடக்கி வைங்க, அடக்கி வச்சுக்கோங்க அப்பப்போ. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ திங்க் சுகர் வந்துருங்க எல்லாருக்கும். அதனால தான் போய்கிட்டே இருக்காங்க, நிற்காமல் போய்கிட்டு இருக்கு. உடம்பு வீணாக போயிடும்டா, உடம்பு வீணாக போயிடும். கொஞ்சம் உடம்பு தெம்பாக வச்சுக்கோங்க. எங்கள் கூடலாம் நீங்கள் வந்து சண்டை போடணும், அதுக்கெல்லாம் தெம்பு வேணும். இப்போயே எல்லாத்தையும் நீங்கள் எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னி தளபதி அவர்கள் களத்தில் இறங்கி செய்யும் போது எப்பட்றா உங்கள்கிட்ட எப்பட்றா எனர்ஜி இருக்கும்? அப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட போகும்போது ஒன்றுமே இருக்காது, பார்த்துக்குங்கப்பா. நம்ம ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அப்புறம் வந்து பரவாச வழியில் யார் வந்துட்டு போவாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆக்சுவலி உங்களுடைய கூட்டத்தில் அது வந்து சகஜம்தான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்களே வந்து வரைக்கும் பிறந்தவங்க தான், அதனால் வந்து மேட்ரு கிடையாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிங்க. அவரை கெடுக்கிறன்ற பேரில் நீங்கள் தாண்டா கெட்டு போகிறீங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்கடா. இனியும் நண்பா ரமேஷ், நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி தற்கொலைகள் இனி வந்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக தளபதியோடைய சட்டையை போட்டுக்கிட்டு, கொடியை போட்டுக்கிட்டு, நான் டிவிக்கு தொண்டை, நான் டிவிக்கு ஆதரவாளன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏழ்றையை கூட்டுவாங்க, தண்ணி அடித்து சண்டை போடுவாங்க, வேணுங்கனே பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை செய்வாங்க. ஆனால் அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாங்க. நம்ம கட் அவுட் வச்சா, நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் நம்ம மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதுதான் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சியின் ஆட்சி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2026 என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யாரை கொண்டாந்து அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். நல்லது நடக்கணும் அப்படின்னா நினச்சா மட்டும் பத்தாது, நல்லது நடக்கிறதுக்கான வழியவும் நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்காம நல்லது நடக்கணும்னா எப்படி நடக்கும்? அதாவது கடவுள்கிட்ட போயிட்டு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வேண்டாம் கிடைச்சிருமா? கிடைக்காது. வேண்டதுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய முயற்சி இருக்கணும். அப்போ தான் ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியை கொடுப்பான் உனக்கு. நீ முயற்சியே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு சோறு வரும்னா எங்கேருந்து வரும்? ஒரு இடம் வராது. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி தான் இதுவும், நம்ம தான் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறோம் சிஎம்மாக நம்ம ஆள்றதுக்கு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையும் கூட. அதுக்கு தான் நம்ம ஓட்டும் போடுறோம். ஸோ அந்த ஓட்டை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது வரைக்கும் வீணடிச்சிட்டிங்க. கடைசியில் இந்த 2023 வீணடிக்காமல் தயவு செஞ்சு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுருங்க. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாதும்மா, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை அப்படின்றத மனசில் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செயல்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சீக்கிரம் நடந்த வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.